Thank you, wonderful Jesus. Thank you, Holy Jesus. Thank you, Holy Master. மக்கு நன்றி செலுத்துகிறோம். மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி தகப்பனே. மக்கு நன்றி தகப்பனே. மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி தகப்பனே. இந்த அபிஷேகம் இறங்கி கொண்டு இருப்பதற்காக மக்கு நன்றி தகப்பன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பன். எங்க பரலோக ராஜாவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலை நேரத்தில் இருந்து இதுவரைக்கும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டே வருகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே ஜெபத்தை குறித்து நாங்கள் இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் தகப்பனே. எங்களோடு கூட பேசும், அடிமை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான. ஜெபத்தை கேட்கிற தேவன் என்றாலே அவர் ஜீவனுள்ள தேவன். எப்படியாக ஜெபத்தை கேட்கிறார் என்று நாம் வேதத்திலே அதற்கான எபிரேய பதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஜெபத்தை எப்படிலாம் கேட்கிறாராம்? லிசன் அட்டன்டிவ்லி, கவனமாக கேட்கிறான். அநேகத்தை நம்ம பேசும்போது கேட்கும்போது ஏதோ கடமைக்காக கேட்பாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறாராம்? கவனமாக கேட்குறாராம். அடுத்தது கேர்ஃபுல்லி, சட்டன்லி, கண்டிப்பாகவே அவர் கேட்கிறாராம். டிலிஜென்ட்லி, பிரியமாய், கருத்துடன் கேட்கிறாராம். உண்மையாகவே கேட்கிறாராம். இன்டீட், ஷுவர்லி, உண்மையாக கேட்கிறாராம். வித் இன்ட்ரெஸ்ட், அதாவது விருப்பத்தோடு கேட்குறாராம். எப்படின்னா, நிறைய நம்ம மனிதர்கிட்ட போய் சொல்லுவோம், அவங்க ஏனோ தானே இது ஒரு எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கும், இல்லாவிட்டால் எப்பொழுதும் புலம்பிக்கிட்டே இருக்கும், எப்பொழுதும் தன்னுடைய தேவைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படித்தான் மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் தேவன் நாம் ஜெபம் பண்ணும்போது அதை பிரியமாக கேட்குறாராம், கவனமாக கேட்குறாராம், விருப்பமாக கேட்குறாராம். உண்மையாகவே நம்ம மேலே அன்பு வைத்து அவர் கேட்கிறாராம். இன்னொன்று நம்ம பார்க்குறோம், வெறும் ஜெபத்தை கேட்டுட்டு போகிறவர் இல்லையா, இன்னொரு அதனுடைய மீனிங் பார்க்குறோம். டு கிராண்ட் ரிக்வெஸ்ட், விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கதற்காக கேட்கிறாராம். ஹல்லேலூயா. என் பிள்ளை என்ன ஜெபத்தில் சொல்லுது, அதை நான் பதில் கொடுக்கணும். அதற்காக நம்ம சொல்கிறதெல்லாம் முதல்ல இருந்து ஆரம்பித்து எல்லாவற்றையும் கேர்ஃபுல்லாக கேட்டு அதற்கு என் பிள்ளைக்கு நான் என்ன பதில் கொடுக்கணும், அதற்காக இன்ட்ரெஸ்டோடு கேட்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் மட்டுமல்ல, ஜெபத்துக்கு கேட்கிறவர் மட்டும் இல்ல, பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் முதல்ல இண்டிவிஜுவல் ப்ரேயர், தனி ஜெபம், ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாம் ரட்சிக்கப்படல, நாம் ஒரு சாதாரண சபைக்கு போகிறோம்னு வச்சுடுங்களேன். கிறிஸ்தவன் தான், பேர் கிறிஸ்தவன் தான். ஆனால் சாதாரண சபைக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம். அங்கு நமக்கு நிறையா ஜெபங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே நமக்கு ஒரு ப்ரீஸ்ட் இருப்பாங்க, அவங்க சொல்கிறதுக்கு பின்னால் நம்ம அப்படியே சொல்லுவோம். அதில் நமக்கு இன்வால்மெண்ட்டே இருக்காது. இதில் வேற வீட்டில் நமக்கு சொல்லுவாங்க, இந்த ஜெபத்தெல்லாம் படித்து ஒப்பிச்சா தான் உனக்கு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம படித்து அதையும் ஒப்பிச்சுக்கணும். ஆனாலும் நம்முடைய இருதயத்தில் அது ஏறவே ஏறாது. ஏனென்றால் அதை பார்க்குறோம், வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 8:15 பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்
அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எப்பொழுது? நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நமக்குள்ளாகவே ஒரு ஆசை, நம்முடைய தகப்பன்ட்ட நம்ம பேசணும். அது வரைக்கும் யாரோ சொல்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருந்திருப்போம், ஆனால் இன்வால்மெண்ட் இல்லாமல். ஆனால் இப்பொழுது நம்ம தகப்பன் அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிட்டு நமக்கும் அவருக்கும் உள்ள ஐக்கியம், அதை நாம் ஒவ்வொரு நாளும் அதை அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்க ஆசைப்பட்டு, என்னுடைய வாழ்க்கையை மாற்றியவர், எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தவர், எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தவர், அந்த தகப்பனோடு நான் பேச வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டே இருப்போம். நம்முடைய தகப்பன் இயேசு அவர் ஜெபித்தார். நம்ம ஏன் ஜெபிக்கணும்னு இன்றைக்கு நாம் கேட்டோம்னா, முதல்ல நம்முடைய தகப்பன் ஜெபிக்கிறார். இயேசுவே தேவனுடைய குமாரனே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரனே பிதாவோடு ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் மண்ணான மனிதர்கள் நிச்சயமாகவே ஜெபிக்க வேண்டும். பார்க்குறோம், மார்க் 1:35 இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசுவின் வாழ்க்கையை பார்க்கும்போது அதிகாலையிலே ஜெபிக்கிறார், இருட்டோடே எழும்பி செல்கிறார். வேற யாரையுமே கூட்டு போகல, எழும்பி தனியனாக பிதாவோடு ஐக்கியப்படும்படியாக அன்றைக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ எல்லாவற்றையும் பிதாவிடம் கேட்டு அறியும்படியாக அங்கு ஜெபிக்கிறார். வனாந்தரத்துக்கு போய் ஜெபிக்கிறார். மத்தேயு 14:23 பார்க்குறோம், இயேசு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். இயேசு ஜெபிப்பதற்கு மலை மேலே ஏறி போகிறாரு. அங்கேயும் பாருங்க, சீஷர்லாம் இருந்திருப்பாங்க, சீஷர்லாம் அனுப்பிட்டாரு, மலையில் போய் தனியாக இருந்தார். தான் மட்டும் பிதாவோடு உறவாடும் ஒரு அனுபவம். யோவான் 16:32 பார்க்குறோம், நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருந்து கொண்டே இருக்கார். பிதாவையும் என்னையும் பிரிக்கவே முடியாதுப்பா, நான் எப்பொழுதும் பிதாவோடு கூட நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். யோவான் 10:30 பார்க்குறோம், நானும் பிதாவும் ஐக்கியமாக ஒன்றாக இருக்கிறோம். எங்கள் 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. பிதாவோடு உறவாடி கொண்டே இருப்பேன், எப்பொழுது அவர் கூட பேசிக்கொண்டே இருப்பேன். அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான், அவருடைய கிரியையை மட்டும்தான் நடப்பிப்பேன். அவர் அடுத்த நாள் இந்த இதெல்லாம் பண்ணு எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பார், நான் அதை மட்டும்தான் செய்வேன். அதனால தான் அவர் செபித்து கொண்டே இருந்தார். சீஷர்களை தெரிந்தெடுக்கும் போது கூட லூக்கா 6:72 பார்க்குறோம், அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இரவெல்லாம் செபித்து தான் சீஷர்கள் யாரெல்லாம் எடுக்கணுங்கிறத அவர் தீர்மானித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட முக்கியமான தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் செபிக்க வேண்டும், அதிகமாக செபிக்க வேண்டும். அதிகமாக ஜெபிக்க தான் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். லூக்கா 21:37 பார்க்குறோம், இயேசு ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை என்னப்பட்ட மலையில் தங்கினார். ஆண்டவர் ஒலிவமலைக்கு போய் இரவெல்லாம் செபித்தார். யோவான் 18:1-2 பார்க்குறோம். கெத்செமனே தோட்டத்தை குறித்து பார்க்கும் பொழுது இரவு வேளையிலே அடிக்கடி தம்முடைய சீஷரோடு போய் ஜெபம் பண்ணும் இடம் என்று பார்க்கிறோம். இரவெல்லாம் செபிக்கும் ஒரு தேவனுடைய குமாரன். அவர் எப்பொழுதும் பிதாவோடு ஐக்கியம் உள்ளவராக இருந்தார். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக கூட தேவனோடு நடந்த ஒரு
தேவனுடைய குமாரன். பிதாவோடு இரவெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பாராம். அப்படி ஒரு வாழ்க்கை. ஊழியத்திலும் எப்பொழுதும் ஜெபிக்கும் ஒரு வாழ்க்கை. ஜெபந்தான் அவருடைய வாழ்க்கையில் ஜீவனாக இருந்தது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய வாழ்க்கையில் போஜனமாக இருந்தது. எல்லாம் அவருடைய வாழ்க்கை பிதாவை நோக்கி கொண்டே இருந்தது. 1 பேதுரு 1:21 பார்க்குறோம், நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இயேசுவை பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். ஜெபத்தின் மூலமாக எப்பொழுதும் பிதாவோடு உறவாடும் ஒரு மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அவர் அடிச்சுவட்டை தான் நாம் பின்பற்றி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவே ஜெபித்தார், நாமும் ஜெபிக்க வேண்டும் எப்பொழுதும். இது நம்முடைய வாழ்க்கையில் இணை பிரியாத ஒரு இன்பமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 6:6, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறையை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். இந்த ஜெபம் பண்ண தான் பிதாவுக்கு நமக்கு ஐக்கியம் வருது. அவரை நம்ம நோக்கி பார்க்குறோம், அவரோடு கூட நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்பொழுது அவர் பார்ப்பாரு, என் பிள்ளை என் சமூகத்தில் எப்பொழுதும் கிடந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கான், என் சமூகத்தில் இந்த பிள்ளை எப்பொழுதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்குது, நான் இதற்கு ஏதாவது நான் ஒன்று செய்யணும். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக செய்வார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இரவும் பகலும் நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். அவர் சொல்லுவார், என் பிள்ளை என் சமூகத்தில் காத்தே கிடக்கிறான், காத்தே இருக்கிறா. நிச்சயமாக இந்த பிள்ளைக்கு ஒரு ரிலீஃபை நம்ம கொடுக்கணும், அவளுடைய ஜெபத்துக்கு நம்ம பதில் கொடுக்கணும். அதனால் ஆண்டவர் சொல்லார், நீ ஜெபம் பண்ணும் போது அறை வீட்டை பூட்டிக்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, நீ ஆண்டவரோடு கூட மட்டும்தான் பேசிக்கொண்டே இருக்கணும். பேச பேச எவ்வளவு நேரம் நீங்கள் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறீர்களோ அதுக்கேற்ற போல பலன் உங்களுக்கு இந்த உலகத்திலையும் கிடைக்குதோ பரலோகத்திலும் உங்களுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஜெபம் ஜெபம் இங்கேயும் பலன் கிடைக்கும், பரலோகத்திலையும் உங்களுக்கு பலன் கொடுக்கிறது. வெளியரங்கமான பலன் கிடைக்கிறதுக்கு அந்தரங்கத்தில் நம்முடைய பிதாவை நோக்கி செபித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை, தோல்விதான் லைஃப்னா நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? அண்ணன் சொல்லியிருக்காங்க 3.5 hours மினிமம் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே ஜெபம் பண்ணுறதா நமக்கு அது பலன் கொடுக்கிறதாக இருக்கும், பரலோகத்துக்கு ஏறி செல்வதாக இருக்கும். அதனால் நாம் அவ்வளவாக நாம் ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது ஒரு ரிலேஷன்ஷிப். இது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, நமக்கும் நம் தகப்பனுக்கும் உள்ள உறவு. நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எப்படியெல்லாம் பேசுகிறோம், அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம், நடக்கிறதெல்லாம் சொல்லுவோம். பாருங்க, சிலர் என்னன்னா தகப்பன்கிட்ட எது தேவையோ அப்போ மட்டும் பேசுவாங்க. அதை எந்த தகப்பனும் விரும்புவாங்களா? நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க. அதை போலவே நாமும் கூட எப்போ போய் ஆண்டவர்கிட்ட போய் நின்னாலும் பெட்டிஷன், இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இதுக்கு எனக்கு கூட ஆண்டவரே. ஜெபம் பண்ண போகிறதே பெட்டிஷனுக்காக தான், ஜெபம் பண்ண போகிறதே தேவைக்காக தான். அப்படி இல்லை, இட் இஸ் ஏ ரிலேஷன்ஷிப். நம்முடைய தகப்பனோடு கூட நம்ம எப்பவும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவரிடம் அநேக காரியங்களை நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் எஞ்சுவார், என் பிள்ளை என்று ஏற்றுக்கொண்டு நம்ம கேட்குறதெல்லாம் அவர் அள்ளி செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் நம்மோடு தகப்பனோடு பேசுவோம், அவர் நம்மோடு பேசுவார். இதுதான் ஜெபத்தினுடைய மேன்மை. பர்த்தலமேயு என்கிற ஒரு தேவனுடைய அப்போஸ்தலனை பார்க்கும் பொழுது, இயேசுவின் அப்போஸ்தலனை பார்க்கும் பொழுது, அவரை குறித்து பார்க்கிறோம் சரித்திரங்களிலே. அவர் பகலில் 100 நேரம் ஜெபம் பண்ணுவாராம், இரவிலே 100 பகலிலே 100 தடவை ஜெபம் பண்ணுவாராம், இரவிலே 100 தடவை ஜெபம் பண்ணுவாராம். இப்படியாக பாருங்க, அவருடைய ரிலேஷன்ஷிப் எப்பொழுதும் இயேசுவோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். அதனால தான் அவரை பார்த்த உடனே பிசாசுகள்லாம் பறந்து ஓடும். நிறையா, அதாவது பெரிய பெரிய ஆட்கள், ராஜாக்களின் குமாரர்கள், பிசாசு பிடிச்சவங்க, இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் அவரிடத்தில் கொண்டு வருவார்கள். அவர் ஜெபம் பண்ண போதும், ஜெபம் பண்ண முன்னாலே பிசாசுகள் எல்லாம் பறந்துவிடும். கட்டி பாதாளத்துக்குள்ளாக தள்ளுவாராம். அப்படிப்பட்ட ஒரு கிருபை பெற்றது. எதனால தானா? இரவும் பகலும் இயேசுவோடு கூட ஒரு ஐக்கியம், தேவனோடு கூட ஐக்கியம். இப்படியாக ஒரு வாழ்க்கை நாம கூட தேவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்றால் எப்பொழுதும் செபித்து கொண்டிருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆஃபீஸ் போகணும், உண்மைதான். அந்த நேரத்திலும் கூட நம்முடைய அதாவது கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கணும். நாம் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுப்பதற்கு ஆசை உள்ளவராக இருக்கிறார். எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் தேவனுடைய தாசருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, தானியேல் 6:10 பார்க்குறோம். தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, எப்பொழுதும் இது அவருக்கு வழக்கம், தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணுறாரு, ஆனால் ஒன்று பார்க்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று. ஜெபத்தில் அதிகமாக முதல்ல நமக்கு தேவை, தேவனோடு கனெக்ஷன் வேணும்னா நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டாம். பெட்டிஷன் மட்டும் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லாமல், ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் அவர் ஜீவனை கொடுக்கிறார். நம்ம இந்த இடத்துல வந்துட்டு வீட்டுக்கு போய் சேருவதே அவருடைய கிருபை தான். எங்கேயாவது தடுக்கி இடுக்கி கீழே விழாதபடிக்கு காத்துக்கொள்வதே தேவனுடைய கிருபை. தலை சுத்தாமல் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். இப்படியாக நம்ம ஒவ்வொன்றையா யோசித்து பார்க்கும் பொழுது அவர் செய்த அதிசயமான காரியங்கள் ஏராளம். இவற்றை நன்றி உணர்வு உடையவர்களாக நாம் செபித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். தானியேல் அதைத்தான் செய்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்திக்கொண்ட ஒவ்வொரு நாளும் என்னத்தை ஜெபம் பண்ணிப்பார் நீங்கள் நினைக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ண ஒவ்வொன்றாக நம்முடைய மனதிலே ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொன்றுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். முதல்ல ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகுதான் உங்களுடைய தேவைகளை சொல்ல வேண்டும். ஏன்னா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நம்முடைய தகப்பன் நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் நம் மத்தியிலே கடந்து வருவார், தன்னுடைய பிரசன்னத்தோடு வருவார். தாவீது சொல்றாரு, சங்கீதம் 55:17, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், அவர் முறையிடுவாராம். அதுக்கு டைம் வச்சிருக்கிறாரு, அந்தி சந்தி மத்தியான வேளையில். இதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய தாசர்கள் செபித்தார்கள். ஆதியாகமம் 24:63 பார்க்குறோம், ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்தாராம். வெளியே போய் தனியாக நடந்து கொண்டு தேவனோடு உறவாடிக்கொண்டே இருக்கும் ஒரு வாழ்க்கை.
அப்படியாக வாலிப வயதிலேயே திருமணத்துக்கு முன்பதாகவே தேவனோடு நடந்த ஒரு தேவனுடைய மனுஷன் ஈசாக்கை குறித்து நான் பார்க்கிறோம். அவருக்கு ஒரு நேரம் வச்சிருந்தாரு, சாயங்கால நேரம் வெளியே சென்று தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் தேவனுடைய சிநேகிதர். முதல்ல இருந்து நீங்க 12ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அவர் எங்கு போனாலும் முதல்ல ஒரு பலிபீடத்தை கட்டுவார், பலிகளை செலுத்துவார், தேவனை நோக்கி ஜெபிப்பார், தேவன் அங்கே இறங்கி வருவார், அவர் கூட பேசுவார், தேவன் அவருக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுப்பார், உடன்படிக்கையும் செய்வார். அநேக வேளைகளில் உடன்படிக்கை செய்வார், பின்னால நடக்க போறது எல்லாவற்றையும் சொல்லுவார். வானத்தை அண்ணாந்து பாருப்பா. இவர் அதிகமான நேரம் காத்திருப்பார், ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். அதனால தான் தேவன் அவரோடு கூட உறவாடும்படிக்கு இந்த உலகத்துக்கும் கடந்து வந்தார். அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு சிநேகிதனை போல அங்கே அவரோடு கூட பேசிக்கொண்டிருந்தார். பாருங்க, ஆபிரகாமும் உரிமையோடு பேசுகிறார். இந்த சோதம் பட்டணம் அழிக்கப்படும் போது கூட அதை அழிக்கப்படாதபடிக்கு தேவாதி தேவனிடத்தில் பேசிக்கிட்டே இருக்காரு. ஆண்டவரே, இத்தனை நீதிமான்கள் இருந்தா, தேவாதி தேவன் ஆனா பேசுறது யாரு? மண்ணான மனிதன். தேவனோடு கூட தேவனுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஆபிரகாம் வீட்டுக்கு போறாரு, அங்கு அவர் சாப்பிடுவதை கூட நான் பார்க்க முடிகிறார். வரவேற்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் யாரோடு கூட? தேவனோடு கூட. அப்படியாக ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னா யார்கிட்ட சொல்லுவோம்? நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கிட்ட சொல்லாமல் நம்முடைய இருதயம் சும்மா இருக்காது. என்ன, ரொம்ப க்ளோஸாக யாரை ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறோமோ, இல்லாவிட்டால் நம்முடைய வீட்டில் உள்ளவங்க, அவங்ககிட்ட நம்ம என்ன செய்வோம்? முதல்ல ஓடி போய் எல்லாத்தையும் சொல்லுவோம். இங்கு ஆண்டவர் தேவாதி தேவன், பிதாவாகிய தேவன், அவர் மனிதனோடு பேச விரும்புகிறார். அவர் சொல்றாரு, நான் நடக்க போறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நிச்சயமா மறைக்க மாட்டேன். உடனே ஓடி வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட நான் பேசுவேன். அப்படியாக தேவன் இன்றைக்கும் மனிதனோடு பேச விரும்புகிறார், மனிதனோடு உறவாட விரும்புகிறார். மனிதன் தேவனோடு பேச வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் இதோ மனுஷர் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணும்படியாக தன்னையே தாழ்த்தி அங்கு கடந்து வந்ததை பார்க்கிறான். மோசையோடு கூட பாருங்க, மோசையோடு தேவன் முகமுகமாய் பேசினார். உபாகமம் 9-10 அதிகாரத்தில் பார்க்குறோம், 3 தடவை 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் மோசையோடு கூட, மோசே தேவனோடு கூட பேசிக்கொண்டிருந்தார். தேவன் மோசையோடு பேசுகிறார். நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுதப்படுகிறது. அநேக கட்டளைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் கை கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். இந்த அனுபவம் ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. தேவன் மனிதனோடு பேச இன்றைக்கும் விரும்புகிறார். மனிதனும் தேவனோடு பேச வேண்டும். ஜெபம் மூலமாக தேவனோடு உள்ள வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் மூலமாக ஜெபிக்க 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 தான் நாம் தேவனோடு கூட இணைகிறோம். நம்முடைய அருமை அண்ணனை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் ஜெபிக்கும் ஒரு வாழ்க்கை. நைட்டில் 2 hours தான் அவங்க தூங்குவாங்க. மற்ற நேரமெல்லாம் ஆஃபீஸ் போகிறது, மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிப்பது, வேதத்தை தியானிப்பது, குறிப்புகள் எடுப்பது,
அது மட்டுமல்ல, ஜெபிப்பது. இப்படியாக தேவனோடு உறவாடும் ஒரு வாழ்க்கை. அவங்க சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண போனாலே எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஜெப நேரம் போனதே தெரியாது, ஏனென்றால் நான் இயேசுவோடு முகமுகமாய் பேசிக்கொண்டிருப்பேன். அப்படி அவர் சொல்லுவார், நான் குறித்து வைத்துக் கொள்வேன். ஆனாலும் எப்படியெல்லாம் அண்ணன் இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ, அவர் விரும்பினாரோ, அவர் சித்தப்படி தான் அண்ணனுடைய வாழ்க்கை அமைந்தது. எல்லாருடைய வாழ்க்கை போல அல்ல, அதிலே அவர் விரும்பியதை போல அவருடைய தாசனாகிய அண்ணனுடைய வாழ்க்கையும் அமைந்திருந்தது. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், எப்பொழுதும் நான் பரலோகத்தால் அறியப்பட்டிருக்கிறேன் என்று. தேவன் உன்னத அனுபவங்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தார், பரலோகத்திலே உயர்த்தி இருந்தார். அதை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பாடுகள் இருந்தாலும் நெருக்கங்கள் இருந்தாலும் அவர்கள் தேவனோடு நடந்து 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 அதை எல்லாமே அவர்கள் ஆண்டவரோடு பேசினா போதும், எல்லாமே மாறி போய்விடும். கலக்கங்கள், கண்ணீர் எல்லாம் ஒரே செகண்டில் பறந்துவிடும். ஏனென்றால் யாரோடு ஐக்கியம் தெரியுமா? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியோடும் உள்ள ஐக்கியம். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஐக்கியத்தை நாமும் நாட வேண்டும். அதற்கென்றே நம்மை கர்த்தர் இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். நாம் அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய மனது ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கை, நம்முடைய தேவைக்காக மட்டுமல்ல, ஆண்டவரோடு ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாக, உறவு உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னும் நாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தனி ஜெபம், இண்டிவிஜுவல் பிரேயர் எப்படியாக மாறுகிறது என்றால், நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் கேட்கும் ஜெபமாகவும் மாறுகிறது. ஆகார பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15-20 வரைக்கும் பார்க்கும் பொழுது, இஸ்மவேலுக்கு டேக்ஸ் ரெஃபரன்ஸ் பைபிளில் பார்க்குறோம், 17 வயதான் அந்த நாட்களில். அந்த ஒரு குமாரனை அங்கே கொண்டு போகிறாள். அந்த நேரம் தண்ணி தீர்ந்து போய்விடுகிறது. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, இவ கதறிக்கிட்டு இருக்கா, ஆனால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா! இவ கதறிக்கிட்டு இருக்கா, இவ பேசிக்கிட்டு இருக்கா, ஆனால் கிருபை யார் மேலே இருந்து தெரியுமா? அந்த பிள்ளை மேலே. பிள்ளையின் சத்தத்தை, இல்லாவிட்டால் சின்ன பிள்ளைங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம், அதனால் ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவருக்கு ஒரு நீரூற்றை காண்பித்தார். ஆகாரோடையும் பேசுகிறாரு, பேசிட்டு ஒரு நீரூற்றை காண்பிக்கிறார். அங்கு அவளுக்கு அந்த தண்ணீர் கிடைத்தது. அவளுடைய வாழ்க்கை அதற்கு பின்பாக மாறி போய்விட்டது. இதில் நாம் பார்க்குறோம், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்றாலே நம்முடைய தகப்பனாகிய இயேசு. அவர் தாமே பரலோகத்தில் இருக்க முடியாமல் ஆகாரினுடைய கண்ணீரை கண்டு, அவளுடைய ஏங்கலை கண்டு, இதுதான் லைஃப், இதோடு முடிஞ்சு போச்சு, இஸ்மவேல் இன்னையோட காலின்னு நினச்சிட்டு தூக்கி போட்டுட்டு நம்பிக்கை இல்லாமல் அவள் செபிக்கும் பொழுது, நம்பிக்கை இல்லை ஆனாலும் செபிக்கிறாள், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாள். அப்பொழுது ஆண்டவர் இறங்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை போவதை ஆண்டவர் விரும்பவே இல்லை. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய ராஜா யார் தெரியுமா? ஏசு. ஹல்லேலூயா! அவர் ராஜாதி ராஜா. அவர் பரலோகத்திலே எல்லாம் உடையவர், இந்த உலகத்திலேயும் அவர் எல்லாம் உடையவராக இருக்கிறார். God shall supply all your needs according to his riches in glory. Hallelujah! அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க இன்றைக்கும் வல்லமையுடையவராக இருக்கிறார். அவரை மட்டும் பிடிச்சுக்கிட்டா போதும். அவர் என்ன சொல்றாரு? உன் பிள்ளை, உன் மகன், உன் குமாரன், அவன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பியா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பியா? பொல்லாதவர்களாகிய நீங்கள்
பொல்லாதவர்களாகிய நீங்கள், அப்படிப்பட்ட தகப்பனே, அவனுக்கு நிறைய சுயநலம் இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட தகப்பனே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுது நன்மையான காரியங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா! அதிக நிச்சயம் அல்லவா? நமக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். எப்போ கொடுப்பார்னா, அவரோடு கூட ஐக்கியம் வைத்து கொண்டே இருக்கும் பொழுது. ஒரு நான் அப்போதை சொன்னது போல், ஒரு தகப்பன்கிட்ட போய் எப்பவும் எனக்கு வேணும், இது வேணும், அது வேணும்னா தகப்பனுக்கே பிடிக்காமல் போயிடும். அதே இதை சில பிள்ளைங்க என்ன செய்ய தெரியுமா? முதல்ல தாஜா பண்ணி அவர்கிட்ட பேசி, தகப்பன்கிட்ட பேசி கொஞ்ச நேரம் போய் மடியில் உட்காந்து நைஸாக கேட்கும், இதை வாங்கி தாங்கப்பா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு. இப்படியாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரிடத்தில் வளர்த்து கொள்ளும் பொழுது நீங்கள் கேட்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் யாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் நடத்தின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் குறைவில்லாமல் உங்களுக்கு நிறைவான காரியத்தை வழி நடத்துவார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். அங்கே ஒரு சகோதரியை பார்க்குறோம். அந்த சகோதரி வீட்டில் கடன், ஏகப்பட்ட கடன். அந்த கடன் அதை அடைக்க முடியல. ஹஸ்பண்டு இறந்து போயிறாரு. அவள் தீர்க்க தரிசன புத்திரருடைய மனைவி. அவன் தேவனுக்கு பயந்து நடந்தவன், தீர்க்க தரிசியாக இருந்த மனிதன்தான், தேவனுக்கு பிரியமாக நடந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையினால் அவன் கடன் வாங்கினான். பாருங்கள், அந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. அவர் மரித்து போன பிறகு கடன்காரன் 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பையங்களையும் இழுத்து கொண்டு செல்வதற்காக ஓடி வருகிறான். இந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளைங்க தான் வாழ்க்கை. அவர்கள் ஒவ்வொரு இடமாக ஓடி செல்லவில்லை. அவர்கள் தேவனை நோக்கி ஓடினார்கள், தேவனுடைய தீர்க்கதரிசியை நோக்கி ஓடினார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார், கடனை எப்படி அடையணும்? உன் வீட்டில் என்னப்பா இருக்கு? ஒரு குடம் எண்ணெய். அந்த எண்ணெயை எடுத்துக்க, காலியாக நிறைய பாத்திரம் வாங்கு, எல்லாத்தையும் ஊற்று, கதவை பூட்டிக்க, வேற யாரையும் பார்க்கக்கூடாது, எப்படி அற்புதம் நடந்துன்னு தெரியக்கூடாது. அது உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரகசியம். பாருங்க, எல்லா காலி பாத்திரத்தையும் வாங்கி முழுவதுமாக நிரப்புனாங்க. எல்லாவற்றையும் என்ன செய்யணும்னு மறுபடியும் ஓடி போய் அந்த சகோதரி கேட்குறாங்க, இது எல்லாத்தையும் விற்று நீனும் உன்னுடைய பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. எங்கிருந்து இந்த கடனை அடைக்கிற சக்தி வந்தது? வெளியே யாராவது கொடுத்தாங்களா? ஓடி இல்லவே இல்லை. உனக்குள்ளே இருந்து உன்னுடைய ரிசோர்ஸஸையே ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! நாம கூட ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, உன்னுடைய ரிசோர்ஸஸை எடு, அதை நான் பெருகி கொடுப்பேன், அதற்கு நான் ஆலோசனை கொடுப்பேன், அதற்கு நான் எப்படி பெருகணும்னு சொல்லுவேன், நீ என்னுடைய சமூகத்திலே காத்திரு, அப்பொழுது நானும் உனக்கு எல்லா ஆலோசனையும் கொடுப்பேன். அப்படியாக அந்த சகோதரி வாழ்க்கையை பாருங்க, புதிதாக அந்த சகோதரின் வாழ்க்கை மாறி போனது. அந்த சகோதரின் வாழ்க்கை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையாக, அதற்கு பிறகு தேவைகளை ஆண்டவர் தாமே சந்திக்கும் ஒரு வாழ்க்கையாக மாறி போனது. அது மட்டுமல்ல, இண்டிவிஜுவல் ப்ரேயர் நாம் செய்யும் பொழுது நம்முடைய வீட்டிலே உள்ளவர்கள் நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்போம். யோபுவை பாருங்க, யோபு 1:5 அங்கே எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. யோபு தேவனுக்கு பயந்தவர், உத்தமன், எல்லாம் இருக்குது. பிள்ளைங்க ஆனால் ஜாலியாக இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தன் வீட்டில் போய் சாப்பாடு, விருந்து. இந்த விருந்து நேரத்தில் ஆண்டவரை ஏதாவது அவங்க தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி பாருங்க,
விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். பிள்ளைங்க பாவம் செய்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் கூப்பிட்டு அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவதை பார்க்கிறோம். பிள்ளைகள் ஏதாவது என்னுடைய தகப்பன் பேர்ல, என்னுடைய தேவன் பேர்ல ஏதாவது பொல்லாப்ப சொல்லியிருக்கோம். யோபுவை குறித்து நான் பார்க்கும் பொழுது இவ்வளவு நடந்து கூட அவர் தன்னுடைய வாயினால பாவம் செய்யவில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வாயை திறந்து பாவம் செய்யவே இல்லை. அதனால அவர் அவ்வளவு பரிசுத்தமான மனிதன். பிள்ளைங்க நல்ல ஜாலியாக இருக்கும்போது ஆண்டவரை தூஷித்திருப்பாங்க, இருதயத்தில் கூட தூஷித்திருப்பாங்க. பிள்ளைங்களை கூப்பிட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்தி அவர் முதல்ல எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, பரிசுத்தப்படுத்துகிறாரு. ஒவ்வொருவருக்காகவும் தேவனுடைய சமூகத்தில் பலி செலுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அதனால் இந்த தனி ஜெபம், இண்டிவிஜுவல் ப்ரேயர் நம்முடைய குடும்பத்துக்காகவும் இருக்க வேண்டும். மனம் திரும்பாத கணவன், மனம் திரும்பாத பிள்ளைகள், மனம் திரும்பாத மனைவி, மனம் திரும்பாத பெற்றோர், இப்படியாக அநேகர் உண்டு. அவர்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்கிற ஆவல் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆண்டவரை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து அதிகமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படியாக நாம் அவர்களுக்காக செபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் தாமே அவர்களுக்கு மாற்றுவார். அதே போல நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய தேவைகள் உண்டு. இந்த தேவைகளுக்காக கணவனும் மனைவியும் நாம் இணைந்து செபிக்க வேண்டும். வீட்டில் தேவைகள் உண்டு, குறைகள் உண்டு. தேவனுடைய சமூகத்திலே கணவனும் மனைவியும் இணைந்து செபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறார், ஆதியாகமம் 25:21, மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஈசாக்க பாருங்க, அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் திருமணத்துக்கு முன்னே தேவனோடு நடக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். திருமணம் பண்ணுகிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு. ரெபேக்காளும் தேவனுக்கு பிரியமான ஒரு சகோதரி தான். ஆனால் இருவருக்கும் ஒரு குறை வருது, பிள்ளை இல்லாத குறைவு. 20 வருடங்கள் பிள்ளை இல்லை. அப்பொழுது நாம் பார்க்கிறோம், மலடியாயிருந்த, ஆதியாகமம் 25:21, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அதை குறித்து எபிரேய வேதாமத்தில் நாம் பார்க்கும் பொழுது, he poured out prayers in proliferation என்று பார்க்கிறோம். அதாவது ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரா, ஜெபிப்பதை விடவே இல்லையா. ஜெபிக்க ஆரம்பித்தா ஜெபித்து கொண்டே இருப்பாராம். தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்து கொண்டே இருந்தாராம். சில வேளைகளில் ஈஸியாக நம்ம ஜெபிப்போம், அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், அதற்குரிய பலன் கிடைச்சிரும். ஆனால் சில முக்கியமான காரியங்களில் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அதிகமாக நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஈசாக்கு பாருங்க, அநேக வருடங்கள் ஜெபிக்கிறார், ஆனால் குழந்தை கிடைக்கவே இல்லை. அப்பொழுது அதற்காக நேரத்தை அதிகமாக செலவழித்து கொண்டே இருக்கிறார். எப்படியாவது பிள்ளை வேணும். பாருங்க, ஈசாக்கினுடைய தகப்பன் ஆபிரகாம் தேவனோடு நடந்த தேவனுடைய சிநேகிதன். இவருடைய வாழ்க்கையிலிருந்து, இந்த ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவராக தான் இருந்தார்.
ஆனால் இந்த சகோதரியின் வாழ்க்கையை பாருங்க. அந்த சகோதரி, அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், அந்த சகோதரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவருடைய முன்னோருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அந்த நீங்கள் எபிரேய வேதாமத்தில் பார்க்கும் பொழுது தெரியும், பெத்துவேல் லாபான்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தவர்கள். அதனால அந்த சகோதரிக்கு இப்படியாக குழந்தை அற்ற நிலைமை கொடுக்கப்பட்டிருந்தது. sins of the fathers, father, அதுக்கு பிறகு forefathers. நம்முடைய பிதாக்கள், நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டா கூட நம்முடைய பிதாக்கள் எல்லாம் மோசையை போல தேவனோடு நடந்தவர்கள் அல்ல, ஆபிரகாமை போல தேவனோடு நடந்தவர்கள் அல்ல, நோவாவை போல தேவனோடு நடந்தவர்கள் அல்ல, ஏனோக்கை போல தேவனோடு நடந்தவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களும் நிறைய ஃபேமிலிஸில் இல்லை. அப்போது அந்த சாபங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளைத்தான் தாக்குகிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனிடத்திலே அநேக வேளைகளில் நம்முடைய குடும்பங்கள் மாட்டிக்கொள்கின்றன. நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய மூதாதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். நம்முடைய தாத்தா எப்படி, நம்முடைய அப்பா எப்படி, இல்லாவிட்டால் நம்முடைய மாமனார் எப்படி. இங்கு பார்க்குறோம், ஈசாக்கின் வழியில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா இந்த பெத்துவேல் லாபான் இவங்கெல்லாம் ஏமாத்துக்காரங்க தான். அதையெல்லாம் இந்த சகோதரின் மேலே எழுதப்பட்டிருந்தது. அதனால தான் அவர்கள் செபித்து செபித்து என்ன பண்ணாங்களாம், he overturned the decree, அதாவது பரலோகத்தின் தீர்ப்பு இந்த பிள்ளை மேலே இருந்தது. இந்த பிள்ளை மேலே பரலோகத்தின் தீர்ப்பு என்னன்னா, பிள்ளை இல்லாமல் இருக்க வேண்டும். அதை போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள், ஆஃபீஸ் காரியங்களும் சரி, இல்லாவிட்டால் பிள்ளைகளின் காரியங்களும் சரி, இல்லாவிட்டால் வீட்டின் காரியங்களும், யாரோ செஞ்ச பாவங்கள், நம்முடைய மூதாதையர் செய்த பாவங்கள் நமக்குள்ளாக வருகின்றன. ஆனால் எதனால என்று சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அங்கு இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, he overturned the decree, அதாவது பரலோகத்தின் தீர்ப்பு என்ன என்பதை அவர் ஆராய்ந்து அறிந்தார். ஜெபிக்க 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 ஆண்டவர் சொல்லிப்பார், அப்பா உன் மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளும் நல்லவா தான், ஆனால் அவங்கெல்லாம் செய்த பாவங்கள் சாபமாக இந்த வீட்டில் உட்காந்துருக்கு, இந்த பிள்ளை மேலே உட்காந்துருக்கு. அதனால் நீ அதிகமாக ஜெபி, நான் உனக்கு கிருபைகளை பொழிகிறேன். பாருங்க, ஐசக் வாஸ் prostrate on one side and she was prostrate on the other side. ரெண்டு பேரும் சாசாங்கமாக விழுந்து கிடப்பாங்களாம். ஒரு பக்கம் ஐசக் சாசாங்கமாக விழுந்து கிடப்பாராம், இன்னொரு பக்கம் ரெபேக்கா விழுந்து கிடப்பாங்களாம். ரெண்டு பேரும் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்வதைப் போல ரெண்டு பேரும் ஜெபத்திலே தரித்திருந்தார்களாம். தரித்திருந்து எப்பொழுதும் செபிக்கிறவர்களாக இருந்த. யாராவது வாசிங்க மத்தேயு 18:19. பூமியில் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்தில் என் பிதாவினாலே அவைகள் உண்டாகும். இங்கே பார்க்குறோம், ரெண்டு பேரும் ஒரே மனசோடு ஜெபம் பண்ணாங்க. ரெண்டு பேரும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த குறைவு மாற வேண்டும், பிள்ளை வேணும். ஆண்டவர் எத்தனையோ தடவை ஈசாக்கு மூலமாக சந்ததி உண்டாகும் சொல்லியிருக்காரு. ஆனால் ஈசாக்கின் ரெபேக்காள் ரெண்டு பேர் மூலமாக இந்த சந்ததி உருவாகுமாறு தேவனிடத்தில் ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணாங்க.
சாஸ்தாங்கமாக விழுந்து செபித்தாலே தாழ்மை என்று பார்க்கிறோம். இந்த தாழ்மை இந்த பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து வந்தது. ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் குமாரன், தேவனோடு நடந்த ஒருவருடைய குமாரன் வீட்டில் கூட ஒரு குறைவு வரும் பொழுது இருவரும் ஒரே மனதோடு செபிக்கிறார்கள். செபிச்சு பரலோகத்தின் தீர்ப்பை கூட அந்த சகோதரனும் சகோதரியும் சேர்ந்து மாற்றியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக வேளைகளில் அநேக ஜெபங்களுக்கு பதில் இல்லாதபடி இருக்கும். ஏன் வரல, ஏன் கேள்விகளை மட்டும் கேட்காதபடிக்கு ஆண்டவர்கிட்ட விடாமல் நீங்கள் கணவனும் மனைவியுமாக இணைந்து நீங்கள் செபிக்கும் பொழுது, இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு ஆள் தான், எனக்கு கணவன் மனம் திரும்பவே இல்லை, நான் மட்டுமாவது செபிக்கிறேன். நீங்கள் செபிக்கும்போது அதிகமாக செபிக்க ஆண்டவர் என்ன ரீசன்னு கூட உங்களுக்கு தெளிவாக காண்பிப்பார். அந்த ரீசனை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்புரவாகி நாம் செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நிறைவாக்குவார். பிகாஸ் ஷி வாஸ் பேரன். அந்த சகோதரி அவர்கள் மலடியாக இருந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இங்கு பார்க்கிறோம், மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பம் தரித்தாள். ஹல்லேலூயா. இதில் ஒரு ரபி எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், ரபி சிமியன் என்கிறவர் சொல்லுகிறார், she had no ovary. So the Holy One, blessed be He, formed an ovary for her. பாருங்களேன், அவளுக்கு ஓவரி இல்லாமல் இருந்தது, தேவன் அதை உருவாக்கினாராம். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தின் தீர்ப்பையே ஜெபம் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அதனால் என்னதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது சாபம் அது சாபம்னு 4 பேர் சொன்னாலும் சரி, நீங்கள் செபிக்கும் பொழுது, அதுவும் அந்நிய பாஷைகளே இப்பொழுது நீங்கள் செபிக்கும் பொழுது எல்லா சாபங்களும் மாறிப்போகும். ஹல்லேலூயா. நம்முடைய பெற்றோர் பாவம் செஞ்சிருப்பான், முன்னோர் பாவம் செஞ்சிருப்பான், எல்லாம் நம்ம தலையில் உட்கார்ந்துருக்கோம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் அவருடைய பாதத்தை பற்றி நம்ம கிடக்கும்போது, அவருடைய பாதங்களை விடாமல் நாம் கிடக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையும் மாற்ற கர்த்தரின் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார், பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், புதிதாக உங்களுக்கு அவயவங்களை உருவாக்கி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், and the Lord granted his prayer. எபிரேய வேதாமத்தில் பார்க்கிறோம், God wanted to be entreated. என்னன்னா, இன்றைக்கும் ஆசை உள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வருதுன்னு கேட்கும்போது, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளை தான் கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை ஒரு தகப்பன் இருக்கான், ஒரு மகன் இருக்கான். மகன் என்ன பண்ணுறான், சண்டை போட்டுதான். தகப்பன்கிட்ட சண்டை போட்டுட்டு அவர்கிட்ட பேசுகிறதே இல்லாமல் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறான். அவன் வேலைக்கு போவான், அவன் தன்னுடைய இதை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பான். இந்த தகப்பனுக்கு என்ன தோணும் தெரியுமா, நம்ம தான் எல்லாம் இவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நம்மளை வச்சு தான் இவன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கான், இவன் போகிறான் வாரான் எல்லாமே நான் தான் அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சரி கொஞ்சம் பிடிச்சு பார்ப்போமே, இவன் நம்மகிட்ட வந்து நம்ம கூட பேசணும், நான் என் பையன் மேலே பிரியமாக இருக்கேன், உயிராக இருக்கேன், அவன் என் மேலே கோச்சிக்கிட்டு இருக்கான், அதனால் கொஞ்சம் பிடிச்சு பார்ப்போன்னு சொல்லி சில காரியங்களை அவன் மேலே வச்ச உடனே, சில காரியங்களை அவனுக்கு செய்யாமல் விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வான், அந்த பையன் தகப்பன்ட்ட ஓடி வருவான், எப்பா எனக்கு இதை கொஞ்சம் கொடுங்க, எப்பா இது வேணும் கேட்பானா.
அப்போது அந்த தகப்பனுக்கு அவ்வளோ பிரியமாகிவிடும். இன்றைக்கும் நம்முடைய தகப்பன் இயேசு உங்களுக்கு சில நேரங்களில் குறைவுகளை கொடுப்பது எதுக்குன்னா, நீங்கள் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணவா 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணுறதில்ல. 5 மணி நேரம் வேதத்தை வாசித்தவங்க இப்போ ஒன்றுமே இல்லை. ஆவியில் நிறைஞ்சவங்க ஆவியில் நிறையாமல் இருக்கீங்க. ஒரு சின்ன பிடிப்பு பிடிச்சி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தன்னாலே ஓடி வருவீங்க. இயேசு உங்களோடு பேச விரும்புகிறார். இயேசு தன்னுடைய மகனோடு தன்னுடைய மகளோடு ரிலேஷன்ஷிப் வைத்துக்கொண்டு அவர்களோடு உறவாட விரும்புகிறார். அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்கிறபோதே அவரும் சோர்ந்து போய் விடுகிறார். அதனால் என் பிள்ளை என் கூட இருக்கணும்னா அதற்கான சிச்சுவேஷன்ஸை சில வேளைகளில் அனுமதிக்கிறார். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், அவர்கிட்ட பேசாமல் ஒரு நாள் இருக்க மாட்டோம். அவரோடு கூட ஐக்கியத்தை விட்டு விடவே மாட்டோம். அதனால் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்பி கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் ப்ரேயர் ஆன்சரிங் காட். ஹல்லேலூயா. மத்தேயு 6:8 பார்க்குறோம், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் பிதாவுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணும், என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக கண்ணீர் வடி. நீங்கள் போட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, தனியாக உட்காந்து கண்ணீர் வடித்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு மூலையில் உட்காந்து உங்கள் தேவையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆனால் பிதா பார்க்குறாரு, எல்லாம் அவருக்கு தெரியும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் என்னென்னங்கிறது தேவை தான் தெரியும் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏன்ட்ட வாப்பா, ஏன்ட்ட வா, எனக்கு எல்லாம் தெரியும், உன் தேவையெல்லாம் தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பா ஏன்ட்ட வந்து தகப்பட்ட போய் கேட்குறதுக்கு என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன்ட்ட வந்து கேளு. கேட்கும்போது என்ன செய்வேன், நான் உனக்கு கொடுப்பேன். ஜெபமே பண்ணாமல் நான் எல்லாத்தையும் பெற்றுக்கிடுவேன்னு யாருமே சொல்ல முடியாது. யாருக்கும் அப்படி கொடுக்கப்படவே மாட்டாது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கணும். we have to ask. பாருங்க, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. கேட்கிறது யாராக இருந்தாலும் சரி நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கேட்பது மஸ்ட். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டியது மஸ்ட். எதுனாலும் ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய தகப்பனை போல நிற்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிற தேவனாக. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். தேவையோ தேவையில்லையோ எப்பொழுதும் நம்முடைய தகப்பனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, இருதயம் அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு தேவைன்னு போய் நின்னோன்னா ஒரு செகண்டில் ஆண்டவர் ஆன்சர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுக்கு மட்டும் நம்ம போய் நிற்காம, தேவைக்காக நாம் போகாம, எப்பொழுதும் ஆண்டவரோட இணைந்த ஒரு வாழ்க்கை. God is always willing to answer prayers. நீங்கள் செபிப்பதற்கு பதில் கொடுப்பதற்கு ஆண்டவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். Everyone that asketh receiveth. இது ஒரு ரூல் ஃபார் எவ்ரிஒன். யார் கேட்கிறவன் எவனோ அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் அநேக வேளைகளில் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு நம்ம யோசிக்கும் போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்கு. எது வேணாலும் சரி, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. பிரேயரில் முக்கியமானது என்னன்னா, நம்ம கேட்டோம்னா அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. இதுதான் முக்கியம். நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. நமக்கு கொடுக்காம யாரு கொடுப்பாரு? இந்த எண்ணம் நமக்குள்ளாக
கடந்து வரும்போது நம்ம கேட்டதை பெற்றுக்கொள்வோம். இல்லை சந்தேகப்பட்டான்னா அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஒரு பக்கம் கொடுத்தா ஒருவேளை கொடுப்பாரு, அப்படி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் சென்றால், such a person should not expect to receive anything from the Lord. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்க்குறோம், he should not think that he will get anything from the Lord. ஒரு சின்ன காரியம் கூட கிடைக்கும்னு கனவுல கூட நினைக்காத. யார் நினைக்கக்கூடாதுன்னா விசுவாசம் இல்லாதவன். அதனால் விசுவாசம் எப்பொழுது வருதோ வேதத்தை வாசிப்பதினாலே வரும், தேவனை பற்றி கேள்விப்படுவதினாலே வரும். விசுவாசம் நமக்குள்ளாக பெருக வேண்டுமென்றால் வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும், வேத வார்த்தைகளை நாம் மெடிடேட் பண்ண வேண்டும். இப்படியாக நாம் இருக்கும் பொழுது நமக்குள்ளாக விசுவாசம் வரும். மோசேக்கு செஞ்சவர் எனக்கு செய்ய மாட்டாரா? ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா? ஈசாக்கு குழந்தை கொடுத்தவர் எனக்கு கொடுக்க மாட்டாரா? ஒவ்வொன்றாக நாம் எண்ணி எண்ணி நாம் செபிப்போம். எபிரேயர் 11:6 பார்க்குறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமாக இருக்குன்னாலே விசுவாசம் நமக்குள்ளாக வர வேண்டும். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறார் உருண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். He is a rewarder of them that diligently seek him. உண்மையாகவே அவரை கருத்தோடு தேடுகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். ஆனால் அந்த விசுவாசம் நமக்குள்ளாக அதிகமாக கடந்து வர வேண்டும். மார்க் 9:22 பார்க்குறோம், பிசாசு பிடிச்ச ஒரு மகனை தகப்பன் கூட்டு வராரு. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உம்மால் முடிஞ்சதுன்னா பாரு ஆண்டவரே, எங்கெல்லாமா நான் கூட்டு போயிட்டு அலைஞ்சிட்டேன், தீயிலும் தண்ணீரெலாம் தள்ளிட்டு உம்முடைய சீஷர்கிட்டையும் கேட்டேன், அவங்களாலே முடியலை, உம்மால் செய்யக்கூடுமானால். அப்படின்னா தேவாதி தேவனை பார்த்து அவருடைய வல்லமையே அவன் குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்கு. உம்மாலே செய்யக்கூடுமானால், உமக்கு முடிஞ்சா செய்ய ஆண்டவரே. வல்லமையே அவன் மட்டுப்படுத்துகிறான். எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால். அவர் என்ன சொல்றாரு? அவன் என்ன சொல்றான்? ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் கேட்குறான். அப்போ நீ விசுவாசிக்கிறதுக்கு ஒன்னால கூடுமாப்பா? அப்போ ஆகும். ஆனால் சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அதில் லிமிட்டேஷனே கிடையாது. தேவன் என்னென்ன ரிசோர்ஸஸ் எல்லாம் வச்சிருக்காரோ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அதனால நாம் ஆண்டவரிடத்தில் செபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு செபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இப்படிப்பட்ட குறைவுகள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எது 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 எதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா, இதுதான்ப்பா குறை, இதுதான் நீ ஒரு நாள் வாயை கொண்டு சொல்லிட்ட, இதுதான் நீ இப்படி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட, அதனால தான் உனக்கு இது நடக்காமல் இருக்குது, இந்த மாதிரி இவங்கெல்லாம் கண்ணீர் வடித்தாங்க ஒன்னால், அதனால நடக்கலை. ஏதோ ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லுவார். இல்லை உன்னுடைய தகப்பன் இப்படிலாம் பாவம் செஞ்சான், உன்னுடைய தாய் இப்படி பாவம் செஞ்சாங்க, அவங்களுக்கு முன்னோர்கள் பாவம் செஞ்சாங்க, இதையெல்லாம் உங்களுக்கு செபிக்க 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 ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி காண்பிப்பார். அதன்படி நாம் அதையே ரெக்டிஃபை பண்ணணும். விசுவாசத்தினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். இந்த மனுஷன் சொல்கிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு செபித்தான். கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எப்படியாவது நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என்னுடைய அவிசுவாசம் உண்டு, ஆனால் அதை நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க.
அவர்கிட்டயே கிரேஸை கேட்டான். ஆண்டவரே, நம்ம கூட கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு எதுவும் விசுவாசம் இல்லை, நீர் எனக்கு உதவி செய்யுங்க, நீர் எல்லாவற்றையும் எனக்கு நேர்த்தியாக நடத்தி காண்பீங்க, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்குது, எனக்கு இன்கமே இல்லைப்பா, எனக்கு வீட்டில் வருமானமே இல்லை, கடன் இருக்குதுப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருப்பா, எது வேணாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். எல்லாவற்றையும் நீக்கி போட இயேசு வல்லமையுடையவராக இருக்கிறார். அதுதான் சர்வ வல்லவர் என்று பார்க்கிறோம். எல்லா காரியத்திலும் ஆல்மைட்டி காட், எல்லாவற்றையும் அவர் செய்வதற்கு வல்லமையுடையவராக இருக்கு. எதை கேட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் இங்கே பார்க்குறோம், இன்னொரு இடத்துல பார்க்குறோம், லூக்கா 11:5-8 வரைக்கும் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஆண்டவர் முதல்ல சீஷர்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை, அதாவது ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பா. அதை கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து விட்டு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறார். லூக்கா 11:5-8 வரைக்கும் யாராவது வாசிங்க. ம் 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 3 அப்பத்தை கடனா தரணும். ம் ம் என்ன தொந்தரவு பண்ணாத, கதவு பூட்டியாச்சுது. தரக்கூடாதுன்னு சொன்னான். ம் 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 இங்கு பார்க்குறோம், முதல்ல ஆண்டவருடைய லார்ட்ஸ் பிரேயரை சொல்லி கொடுக்காரு. சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் இந்த இன்சிடெண்ட் வருது. ஏன் சொல்கிறாருன்னா, தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். இரவு வேளை மிட் நைட்டு ஒரு வீட்டில் போய் தட்டுறாரு. தட்டிட்டு, எப்பா வெளியே இருந்து என்னுடைய சிநேகிதன் வந்திருக்கான், அவனுக்கு கொடுக்கறதுக்கு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அவன் பசியோடு வந்திருக்கிறான், ஒரு 3 அப்பத்தை கொடுப்பா. இவர் சொல்கிறாரு, நான் பிள்ளைகளோடு படுத்திருக்கேன், கதவெல்லாம் அடைச்சிருக்கேன். நம்ம ஊர்களில் நம்ம ஜன்னல் இருக்குல்ல, அந்த ஜன்னல் வழியே அவர் பேசுகிறாரு. ஜன்னல் வழியே அவர் பேசுகிறாரு, எப்பா நீ ஒரு 3 தான் சொல்ல, நான் படுத்திருக்கேன்ப்பா, எனக்கு தூக்கமாக இருக்குப்பா, முடியாதுப்பா இப்போ என்னால் சொல்கிறாரு. ஆனால் சிநேகிதனாக இருக்கிறதுனால வந்து ஹெல்ப் பண்ணலை. வரும் தன்னிடத்தில் அவன் சிநேகிதனாக இருப்பது நிமித்தமாக எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். ஹல்லேலூயா. இங்கு பார்க்குறோம், எழுந்திருந்து அவர் படுத்திருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு, மிட் நைட், நடு ராத்திரி, தூக்கத்தில் எழுப்பி கேட்குறாரு. கேட்டாலும் அந்த நேரம் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு வருந்தி கேட்டது நிமித்தமாக அவர் எழும்புறாரு. அந்த 3 பிரெட்டையும் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து, எப்பா போயிட்டு வாப்பா அனுப்புகிறார். ஒரு மனிதன் சிநேகிதனுக்காக செய்யாட்டாலும் வருந்தி கேட்டது நிமித்தமாக செய்கிறாரு. இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரா, வருந்தி நீ கேட்டுக்கிட்டே இருந்தன்னா உனக்கு தேவையானதை அருளி செய்வார். ஹல்லேலூயா. வருந்தி நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும், விடாம கேட்டுக்கணும். இதற்கான இங்கிலீஷ் பதத்தை பார்க்க இம்பார்ச்சுனிட்டின்னு இருக்கு. ஆனால் கிரேக்க பதத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆச்சரியம் அடைந்தேன். என்னன்னா ஷேம்லெஸ்னஸ். என்னன்னா தமிழில் நம்ம பார்க்கும்போது வெக்கப்படாமல் கேட்டான், கூசாமல் கேட்டான். இன்னொரு வார்த்தையை பார்க்கும் பொழுது சொனையே இல்லாமல் கேட்டான்.
என்னன்னா, தன்னை எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினச்சி தன்னை தாழ்மைப்படுத்தி வெக்கமே இல்லாமல் அந்த இரவில் வந்து தட்டி கேட்டானா. அதனால அவன் இறங்கி கொடுத்தானா. அதை போல கூட நாமும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது அவனுக்கு இரவெல்லாம் நடு இரவில் எழும்பணுங்கிற எண்ணம் இல்லாத இந்த சிநேகிதன் அந்த சிநேகிதனுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரும் பொழுது நம்முடைய தகப்பன் நமக்கு கொடுக்காம இருப்பாரோ? அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நைட்லெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லை. அவர் நம்ம போய் கெஞ்சின உடனே, அதனால தான் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டு. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் அன்ஆன்சர்டு ப்ரேயர்ஸே இருக்காது. அது இருந்ததுன்னா ஏதாவது ஒரு தேவனுடைய சித்தம், இல்லாவிட்டால் அவரால் முடியாத காரியமே கிடையாது. எல்லாம் அவரால் கூடும். அதனால் நாமும் விசுவாசத்தோடு முன்னால் சென்று நம்ம ஜெபம் பண்ணும்போதே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் பெறுவீர்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதனால் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்கமோ எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அதனால் 1 தெசலோனிக்கேயர் 5:17 பார்க்குறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நடக்கிறத சொல்லிப்பாரா நடக்காததை சொல்லிப்பாரா? இடைவிடாமல் எப்படி நீ ஜெபிக்க முடியும் என்று நீ கேட்கலாம். எப்படி ஜெபம் பண்ண முடியும் இடைவிடாமல்? ஆனால் நடக்கிற காரியம்தான், இன்றைக்கும் நடக்கிற காரியம்தான். இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு ஜெயம் கிடைச்சி தான் ஆகும். எப்படிப்பட்ட காரியமானாலும் சரி, முடியாதுங்கிற ஸ்டேஜ் ஆனாலும் சரி, ஜெபத்தில் அவரை விடவே கூடாது. நம்முடைய தகப்பன் சர்வ வல்லவர், அவரை விடாமல் பற்றி கொள்வோம். தோய்ந்து போகாமல் மாதங்கள் வருடங்கள் ஆகாலும் சரி, அவருடைய பாதங்களை பற்றி கொள்வோம். விசுவாசத்தோடு செபித்து கொண்டே இருப்போம், பலனை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இன்னொன்று பார்க்குறோம், ஊக்கமான ஜெபம். இந்த ஊக்கமான ஜெபம் யாக்கோபு 5:16 முதல் 18 வரைக்கும் யாராவது வாசிங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யாமலே இருந்தது. மறுபடியும் ஜெபம் பண்ணாரு. பாருங்க, நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான் எலியா. நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆனால் அவர் ஜெபிக்கிறார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார், ஊக்கமான ஜெபத்தை கேட்டார். 3 வருஷம் மழையே பெய்யாதபடி மாற்றிட்டார். மறுபடியும் வேண்டிக் கொண்டார், மறுபடியும் மழை பெய்யுது. இந்த ஊக்கமான ஜெபம் அந்த நாட்களில் மட்டும் இல்லை, இப்பொழுதும் தேவனுடைய தாசர்களோடு இணைந்து இருக்கிறது. தேவனுடைய தாசர்களோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. அப்படித்தான் அவர்கள் எல்லாவற்றையும் அச்சீவ் பண்ணுறாங்க. இந்த ஊக்கமான ஜெபத்தை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:14 பார்க்குறோம், சீஷர்கள் சகோதரிகள்லாம் மேல் வீட்டு அறையிலே ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அங்கே போகலை, இங்கே போகலை, யாரையும் பார்க்கலை, எதுவும் பண்ணலை, ரிலேஷன் வீட்டுக்கு போகல, ஆறுதல் பண்ணலை, ஆறுதல் கேட்கலை, இல்லாவிட்டால் அட்வைஸ் கேட்கல, ஒரே ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் 120 பேர் தரித்திருந்தார்கள் என்று வேதத்தில். ஜெபத்திலும்
வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒரு மனசோடு இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மனதோடு கொண்டிருந்தார்கள். இந்த 120 பேரும் பெந்தைக்கோஸ்து நாட்களில் அக்கினியை பெற்றார்கள். ஹல்லேலூயா. ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அங்கு அவர்களுக்கு ஒரு அக்கினி ஊற்றப்பட்டது. அப்போஸ்தலர் 6:2 பார்க்குறோம். அங்கே அப்போஸ்தலர்லாம் பார்த்துட்டு இந்த பந்தி விசாரிப்புக்கு எப்பா நீங்கள்லாம் வரணும், இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் தான் வந்து பந்தி விசாரிப்பு பண்ணணும்னு பேதுரு யோவானு எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. அவங்கள கர்த்தர் அழைத்தது அற்புத அடையாளங்களை செய்யும்படிக்கு. ஆனால் இங்கே உள்ள ஜனங்கள்லாம் கூப்பிடுறாங்க, எப்பா எங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சண்டை போடுறோம், நாங்கள்லாம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணணும். அவங்க அதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தர் எங்களை அழைச்சது ஊழியத்துக்காக, அதனால நாங்கள் பந்தி விசாரிப்பது செய்வது தகுதி அல்ல. இன்னைக்கு ஊழியக்காரங்க அநேகம் பேர் இந்த மாதிரி வேலைகளை பார்த்து கொண்டு சென்று விட்டார்கள். முதல்ல நல்லா தான் வந்தாங்க, நல்லா தான் ஆண்டவருக்காக ஓடினாங்க, எவ்வளவோ ஆத்துமா ஆதாயம் பண்ணாங்க. பிறகு கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கை மாறி போய்விட்டது. அவர்கள் இப்படி தான் யாராவது கூட்டிருப்பாங்க, பந்தி விசாரிப்பு பண்ணுங்கப்பா, அதை பண்ணுங்க, இப்படி தேவை இருக்குது, அதை பண்ணு இதை பண்ணுன்னு யாராவது ஒரு 10 பேர் எல்லாம் மூப்பர்கள் சொல்லிப்பாங்க. அவர்கள் தங்களுடைய வேலையை விட்டுட்டு பந்தி விசாரிப்புக்கு வந்துட்டாங்க. அவர்கள் கர்த்தர் அழைத்த அழைப்பை விட்டு தூரம் போய்விட்டார்கள். ஆனால் இங்கு பேதுருவும் யோவானும் அப்படியாக அப்போஸ்தலன் சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களை அழைச்சது ஊழியத்துக்கு, நாங்கள் பந்தி விசாரிப்பு செய்வது தகுதி அல்ல, இது எங்களுக்கு லாயக்கப்பட்ட வராது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கும் ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஹல்லேலூயா. இடைவிடாமல் நாங்கள் தரிச்சிருப்போம், ஜெபம் பண்ணுவதில் இடைவிடாமல் இருப்போம். அப்படி தரிச்சிருந்தனால தான் அப்போஸ்தலர்கள் அற்புத அடையாளங்களை செய்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க தங்களுடைய அழைப்பை விட்டு தூர ஓடவே இல்லை. அழைப்பு எப்பொழுதும் அவருடைய இருதயத்துக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது. அழைப்பை விட்டு இந்த பக்கம் டீவியேஷன் கிடையாது, இந்த பக்கம் டீவியேஷன் கிடையாது. அழைப்பை நோக்கி 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 ஒவ்வொரு நாளும் ஓடினதுனால தான் நிறைய டீவியேஷன் வந்தாலும் கூட அதையெல்லாம் தூக்கி போட்டாங்க. எப்பா இது எனக்கு லாயக்கப்படாது, இது எனக்கு லாயக்கப்படாது. நீ கூட ஒரு சகோதரன் ஒரு தடவை சொன்னார், அண்ணன் ஆண்டவர் என்னை என் டைமுக்குன்னு அழைச்சிருக்கிறாரே, ஆனால் நான் ஒரு இடத்துல நல்ல வேலை தான் பார்க்குறேன், ஆனால் எல்லாரும் என் கூட உள்ள சைட் பிஸ்னஸ் பண்ணுறான், அதனால் இப்படி ஒரு கைத்தொழில் எனக்கு வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி போய் வீடு வீடாக சென்று இப்படி பண்ணி கொடுத்தேன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வருது. அப்போ நான் சொன்னேன், இதுவரைக்கும் நீங்கள் ஓடி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பு மேன்மையான அழைப்பு, அதனால் அதற்கு நீங்கள் ஜெபத்தில் காத்திருக்கணும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானம் பண்ண வேண்டும், ஆவியிலே நிரம்ப வேண்டும். அதனால் இந்த நேரத்தை நீங்கள் அப்படி சுற்றி இருக்கும் நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தால் உங்களுடைய தேவைக்கு மேலாக கூட நம்முடைய ஆண்டவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. தேவைக்கு மேலே கூட உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது தேவனுடைய சமூகத்தில் காத்துக்கிடுங்க. அப்படியாகவே அதை முற்றிலும் விட்டுட்டு தன்னுடைய வேலையை மட்டும் செய்து கொண்டே இருந்தார். அதனால் நிறைய டீவியேஷன் இந்த உலகத்தில் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனால் நிச்சயமாகவே நம்ம ஊக்கமான ஜெபிக்கிறவர்களாக நாம் மாறும் பொழுது கர்த்தர் நம் மூலமாகவும் அற்புத அடையாளங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறார். மூசையை பாருங்க, எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக இருந்தார். 40 இயர்ஸ் தேவனுடைய சமூகத்திலே காத்தே கடந்தார். ஆண்டவரை பார்க்கறதுக்காக, ஆண்டவரை தரிசனம் பண்ணுவதற்காக வனாந்தரத்தில் காத்து கிடந்த ஒரு வாழ்க்கை. அதனால தான் தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எகிப்தில் சொல்கிறாரு, யாத்திராகமம் 9:23
பாருங்க, அவர் சொன்னபடியே செய்தார். மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து ஆரம்பித்த நாள்ல இருந்து, குடியேற்றப்பட்ட நாள்ல இருந்து இதுவரைக்கும் அப்படி நடந்ததே இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவனோடு உறவாடின, ஊக்கமான ஜெபத்தை ஜெபித்த மோசையின் மூலமாக கர்த்தர் நடப்பித்து காண்பித்தார். ஹல்லேலூயா. இதில் நம்ம பார்க்குறோம், இந்த இடி முழக்கம். இடி முழக்கம்னா தேவனுடைய சத்தம் என்று பார்க்கிறோம். இந்த கல்மழை என்றாலே பரலோகத்தில் தான் கல்மழைக்கான அந்த ட்ரெஷர் இருக்குது. எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து வாங்கி கொண்டு வரும் கிருபையை மோசே பெற்றிருந்தார். அதனால தான் அவர் ஜெபித்தார், அது நடந்தது. அக்கினி அது பிரவாகித்து தரையிலே ஓடிட்டு என்று பார்க்கிறோம். இதில் பார்க்கும்போது கோசே நாட்டில் ஒரு இடத்துலையும் இல்லை. மனிதர், மிருக ஜீவன், பயிர்கள், மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு, அதுக்கு பிறகு பார்வோன் ஓடி வரான், கெஞ்சுறான். கெஞ்சின பிறகு பாருங்க, மோசே பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தார். இடி முழக்கங்கள், கல்மழை நின்றது. மறுபடியும் ஜெபம் பண்றாரு. கல்மழையும் போயிட்டு இடி முழக்கங்கள். அது வரைக்கும் ஜனங்களை அழித்து கொண்டிருந்த ஆண்டவருடைய வாதை நின்று போனது. ஹல்லேலூயா. நீதிமானின் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே யெரொபெயாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை பண்ணான். தேவன் தான் அவரை உயர்த்தி வைத்தார், ராஜாவாக மாற்றினார். ஆனால் அவன் என்ன செய்தான்? இந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளவங்கெல்லாம் எருசலேம் பட்டணத்தில் போய் தொழுது கொண்டாங்கன்னா அவர்களுடைய பிள்ளைகளாக மாறி போவாங்க. அதுக்காக 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்தான். பெத்தேலில் ஒன்று வச்சான், தானில் ஒன்று வச்சான். இந்த பெத்தேலில் வச்சதை அவன் பலிபீடத்தில் அவர் தூபம் காட்டுறாரு வந்து. அப்பொழுது தேவனால் அனுப்பப்பட்ட யூதா தேசத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி புறப்பட்டு வந்த ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு வராரு. கர்த்தருடைய வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டு அங்கே வருகிறார். அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்பொழுது பலிபீடம் வெடித்து சிதறுகிறதை பார்க்கிறோம். சாம்பல்லாம் கொட்டி போயிட்டு என்று பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசனுடைய வார்த்தைகள் அப்படியாகவே புறப்பட்டு சென்று பலிபீடத்தை வெடிக்க செய்தது. அப்போ அந்த யெரொபெயாம் சொல்றான், அவனை பிடியுங்கள் என்று கைகளை நீட்டுறான். கையை எப்படி நீட்டினானோ அப்படியே மரத்து போய் நின்றுட்டு, அது மறுபடியும் அவன் இழுத்து இழுத்து பார்க்குறான், நின்றதே அப்படியாகவே நின்று போயிட்டு. அவன் மறுபடி கெஞ்சுறான், ஐயா உம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஏன்னா இவன் போய் நிற்க முடியாது, இவன் வணங்க பிசாசை வணங்குறான். இவன் கேட்டாலும் ஆண்டவர் செய்ய மாட்டார். அதனால் ஐயா கொஞ்சம் எப்படியாவது கேட்டு என் கையை மறுபடியும் மாற்றும் ஐயா, எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, அந்த மகன் தேவனுடைய சமூகத்தை நோக்கி செபித்தார். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம், 1 ராஜாக்கள் 13:6. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். வருந்தி விண்ணப்பம் செய்கிறார். இதை எபிரேய வேதாமத்தில் பார்க்கும்போது வருந்தினது எப்படியா, பிரசவ வேதனையின் வேதனை போல அவர் மாறி ஆண்டவருக்கு முன்பாக நின்று beseech the face of the Lord, ஆண்டோடைய முகத்தை கெஞ்சி கேட்டானா. கெஞ்சி கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டானா. வருந்தி கேட்டதுனால ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அவன் எப்படி நீட்டினானோ அது அப்படியே நின்றது மறுபடி. ஏனென்றால் நின்றதே ஆண்டவருடைய தண்டனை தான். அந்த தண்டனையை மாற்றுவதற்கும் அவன் மறுபடி செபித்தான்.
ஆண்டவர் அந்த தண்டனையை மாற்றி போட்டார். அது பாருங்க, சரீர அவயவத்தை இந்த ஊக்கமான ஜெபம் குணமாக்கி போட்டு விட்டது. யோசுவா 10ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். எமோரியரின் 5 ராஜாக்கள் அங்கு கிபியோனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராங்க. 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாக உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்கள் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. ஆண்டவரே யுத்தம் செய்கிற கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து ஃப்ரம் ஹெவன் பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். அங்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அந்த ராஜாக்கள் எமோரியரின் ராஜாக்களுக்கு விரோதமாக அந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம், யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினார். ஸ்போக் வித் த லார்ட் என்று பார்க்கிறோம். கெஞ்சவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை, தேவனோடு கூட பேசுகிறார். அவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட். யோசுவா தேவனோடு பேசினார் என்று பார்க்கிறோம். தேவனோடு தேவனுடைய தாசன் பேசுகிறாரு. பேசிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனை நீ ஆயோலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. ஹல்லேலூயா. இப்படியாக ஊக்கமான ஜெபம் உள்ள இன்னும் நிறைய பேரை சொல்லிட்டே போகலாம். தேவனுடைய தாசர்கள் ஜெபித்தார்கள், ஜெயம் கொண்டார்கள். ஜெபித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். ஜெபித்தார்கள், அற்புதம் செய்தது, அற்புதம் நடந்தது. இங்கு பார்க்கிறோம், வானத்தின் சத்துவங்களையும் ஊக்கமான ஜெபத்தினாலே கீழ்ப்படிய பண்ணினார். ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், அவர் இதை போலத்தது ஒண்ணுமே நடக்கலைங்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மனிதன் சூரியனை நிறுத்தினான், ஒரு மனிதன் சந்திரனை நிறுத்தினான். ஹல்லேலூயா. உங்களையும் எங்களையும் போல பாடுள்ள மனிதன், பாடுள்ள மனிதன்தான் அவன் நிறுத்தினான். தேவன் அவர் மூலமாக பலத்த கிரியைகளை நடப்பித்தார். இன்றைக்கும் ஊக்கமான ஜெபத்தை நீ செய்யும் பொழுது ஆண்டவர் உன் மூலமாகவும் அற்புதம் செய்வார். இன்றைக்கும் நம்ம நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் ஜெபிக்கிறது இல்லை, அற்புத அடையாளங்களை இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்களை செய்யும்படியாகவே கர்த்தர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். அதனால ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் ஊக்கமான ஜெபம், எப்பொழுதும் செபித்து கொண்டே இருக்கும் ஜெபம். பாருங்க, தானியேல அந்த ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன். எப்போ ஃபைலை பார்த்தாலும் சரி, யாருக்கும் டைரக்ஷன் கொடுத்தாலும் சரி, மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த நாட்களில் அவர் பிரசிடெண்ட் ஆஃப் நியர்லி 120 கண்ட்ரீஸ், நிறைய தேசங்களுக்கு அவர் அதிபதியாக இருந்தார். தானியேல் என்ன நடந்தாலும் சரி, அவருடைய இருதயம் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வேலை பார்த்தாலும் சரி, நான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தனால ஜெபம் பண்ண முடியல, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆண்டவர்கிட்ட பேச முடியலை, இந்த வேலையே எனக்கு நேரம் சரியாக போகுது. இப்படியாகவே நம்முடைய உள்ளத்தை நம்ம ஏதாவது நொண்டி சாக்கு வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புவதே நாம் தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் நாம் பார்க்கும் பொழுது ஜெபித்தார் தானியேல், நீ பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த ஊக்கமான ஜெபம் உள்ளவங்க பரிசுத்தவான்களுக்கு அவங்க வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் பிரியமானவர்கள், beloved of the Lord, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள். அவர்கள் ஜெபிக்கும் போதே ஆண்டவர் கேட்பாரு. பரலோகத்திலேருந்து, எப்பா ஓடு, இவனுக்கு போய் முதல்ல
இந்த செய்தியை சொல்லு. அப்படித்தான் பரிசுத்தவான்கள் ஜெபத்தினாலே ஜெயம் பெற்றார்கள், அற்புதத்தை செய்தார்கள். சகோதரனே, சகோதரியே, உன்னையும் அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்யும்படிதான் கர்த்தர் கரம் பிடித்திருக்கிறார். ஆவியிலே நிரப்பப்பட்டவளாய் எப்பொழுதும் இயேசுவோடு கூட ஐக்கியம் உள்ளவளாக மாற்றும்படிக்குத்தான் கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். ஏதோ எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக கேட்டுக்கொண்டே இருப்பதற்காக அல்ல. இதெல்லாம் நீ செய்யும்போது, ஆண்டவருக்காக செய்யும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடும் பொழுது, it shall be added unto you. ஆபிரகாம் எதையும் எனக்கு ஆண்டவரே மந்தை வேணும், பொண்ணு வேணும், வெள்ளி வேணும் ஒன்றும் கேட்கவே இல்லை. அதுவாகவே ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். தேவைகளுக்கு உனக்கு கொடுத்தாரு. அதனால் அது உன்னை ஃபாலோ பண்ணி வரும். நீ செய்ய வேண்டியது ஆண்டவருக்காக ஊக்கமான ஜெபமுடைய beloved of the Lord-ஆக நீ மாற வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரி, எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கீங்க? சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் இப்படிலாம் ஜெபம் பண்ணல ஆண்டவரே, ஆவியில் நிறையவே இல்லை. ஜெபம் என்பது எனக்கு சாதாரணமாக கொஞ்சம் நேரம். ஆனால் அப்படி அல்ல. தேவனுடைய தாசர்கள் வாழ்க்கையில் ஜெபித்தார்கள், எல்லாவற்றையும் நடப்பித்தார்கள். இந்த ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். இயேசு சிலுவைக்கு சென்றார். பாடுகள் மத்தியிலே சிலுவையை சுமந்தவராக அவர் சிலுவையிலே அடிக்கவும் பட்டார். அவரை ஆற்றி தேற்றுவார் கூட பக்கத்தில் ஒருத்தருமே இல்லை. ஆறுதல் சொல்வதற்கு ஒருத்தரும் இல்லை. தாகத்தை தீர்ப்பதற்கு ஒருத்தரும் இல்லை. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டவராக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஐ thirst. தாகமாய் இருக்கிறேன் என்று யோவான் 19:28 பார்க்குறோம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். இதுதான் பிதாவை நோக்கி இயேசு அங்கு செய்த இன்னொரு ஜெபம். இந்த தாகமாய் இருக்கிறேன் என்பதற்கு நாம் அநேக அர்த்தங்கள் உண்டு. பஸ்கா பண்டிகை நிசான் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படும் இஸ்ரவேல் தேசத்தில். 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் இஸ்ரவேலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அந்த கோதுமையை அறுவடை செய்வார்கள். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள். இந்த 7 நாளும் கோதுமையை அறுவடை செய்வார்கள். அதற்கு முன்பாக அவர்கள் அந்த பஸ்கா நாளில் மழை பெய்ய வேண்டும் என்று அவர்கள் வேண்டுவார்கள். எதற்காக தெரியுமா? பின் நாட்களில் ஒரு அறுவடை வர வேண்டும், அதற்கு முன் நாட்களில் ஒரு மழை பெய்ய வேண்டும். இந்த மழைக்காக அவர்கள் ஏங்குவார்கள். அதை போலவே நம்முடைய தகப்பனாகிய இயேசுவும் அவர் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போல பிதாவுக்கு முன்பாக எழும்பி சிலுவையிலே தொங்கிக் கொண்டே இருந்தார். அப்பொழுது கேட்கிறார், நானும் தாகமாயிருக்கிறேன். எதற்காக என்றால், எப்படியாக அறுவடைக்கு முன்பாக மழை வேண்டுமோ அதை போல ஒரு பலத்த அறுவடை வரப்போகிறது. அதற்கு முன்பாக ஆண்டவரே, நான் தாகமாய் இருக்கிறேன், எனக்கு நீர் கொடுக்க வேண்டியதெல்லாம் பின்மாரியின் மழை. இந்த மழை எப்படி வேணும்னா, எனக்கு நான் போவது பிரயோஜனமாக இருந்து இந்த ஜனங்களுக்கு அக்கினியின் நிறைவை ஊற்றப்பட வேண்டும். நான் ஒரு ஸ்நானம் பண்ண வேண்டும், அதை இன்னைக்கு பண்ணியிருக்கேன்ப்பா. இனி ஆண்டவரே, நான் அக்கினியினாலே நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். இந்த கர்த்தருடைய ஆவியானவர்
எல்லார் மேலேயும் விழ போறாரு. இதற்காக தாகமாய் இருக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார். அதை போலவே பாருங்க, நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அங்கு பெந்தைக்கோஸ்தே நாளில் யாவர் மேலும் அக்கினி விழுந்தது. அக்கினியின் பெருமழை எல்லார் மேலேயும் பலத்த சத்தத்தோடும் இடி முழக்கங்களோடும் அவர்கள் மத்தியிலே கடந்து வந்தது. அதற்கு பின்பாக ஒரு பெரிய அறுவடை. அப்போஸ்தலர் மூலமாக தேசங்கள் அசைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் நடந்தது. தேசங்கள் அசைக்கப்பட்டது. அதை போலவே ஆண்டவர் இன்றைக்கும் தாகமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் எல்லா தேசங்களும் அசைக்கப்பட வேண்டும். எல்லா தேசங்களுக்குமான ஒரு பெரிய அறுவடை நடக்க போகிறது. அதுதான் எண்ட் டைம். அதுதான் எண்ட் டைம். அந்த எண்ட் டைமுக்கு முன்பாக இன்னொரு அக்கினியின் நிறைவை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பெருமழை பின்மாரியின் மழை என்று நாம் பார்க்கிறோம். இந்த பின்மாரியின் மழை அக்கினியின் நிறைவு ஒவ்வொரு மேலையும் ஊற்றப்படும் பொழுது அவர்கள் தேசமெங்கும் தீவுகள் எங்கும் எல்லா இடங்களுக்கும் புறப்பட்டு சென்று அறுவடையை நடப்பிப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அந்த தாகமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று பிதாவுக்கு முன்பாக இன்றைக்கும் நின்று கொண்டு அதற்காக செபித்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைங்க மேலே அதை ஊற்றுங்கள் ஆண்டவரே. இப்பொழுதும் நமக்காக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசு நாம் அக்னினாலே நிரப்பப்படும்படிக்கு அந்த என் டைமுக்காக பின்மாரியின் நாட்கள், பின்மாரியின் மழை நம்ம மேலே பொழியும்படிக்கு அவர் இன்றைக்கும் வாஞ்சியுள்ளவராக இன்றைக்கும் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே இந்த அற்புத அடையாளங்களை செய்து நாங்கள் தேசத்தை கலக்கும்படியாக புறப்பட போகிறோம். எங்கள் மேலே இந்த அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். இன்றைக்கு ஊற்றப்பட வேண்டும். இன்றைக்கும் அவருடைய சரீரத்திலிருந்து அப்படிப்பட்ட வல்லமை புறப்பட போகிறது. ஒவ்வொருவரையும் அந்த ஹெவன்லி அனாயிட்டிங், ஹெவன்லி ஃபயர் நிரப்ப போகிறது. ஆண்டவரே எங்களையும் அப்படிப்பட்ட அபிஷேகம் நிரப்ப வேண்டும். எல்லாம் நம்ம முழங்கால் படிட்டு செபிக்க போகிறோம். ஆண்டவரே நாங்கள் சாதாரண இண்டிவிஜுவல் ப்ரேயர் செய்கிறவங்க மட்டும் இல்லைப்பா, ஊக்கமான ஜெபம் செய்து ஆண்டவரே, ஊக்கமான ஜெபம் செய்து ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக நாங்கள் இருக்கும்படி எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை அதற்காக நீர் தெரிந்து கொண்டீர், அதற்காக அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் மாற்று தகப்பனே. உஷந்த ரிகபாவா ரிபக்கரபா அவருடைய சரீரத்திலிருந்து இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஒவ்வொருவரையும் அக்கினி நிரப்புக போகிறது. உஷந்த ரிகபாவா ரிபக்கரபா இந்த பின்மாரியின் நாட்கள் நம்ம மத்தியில் மழையாக பொழிய போகிறது. அவர் சொன்னார், உஷந்த ரிகபாவா ரிபக்கரபா இதுவரைக்கும் நீங்கள் தண்ணியில் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன், ஆனால் நான் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பேன். பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் ஆண்டவர் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். இப்பொழுது அந்த வல்லமை இறங்க போகுது. ஏனென்றால் அவர் மூழ்க வேண்டிய ஸ்நானத்தை மூழ்கி சென்று விட்டார். உஷந்த ரிகபாபா ரிபக்கரபா சிலுவையில் எல்லா பாடுகளையும் அனுபவித்து விட்டார். எல்லா பாடுகளையும் அனுபவித்து விட்டார். உனக்கு அக்னி கொடுக்கத்தக்கதாக அவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும்.
எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள், தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.